Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 736 பார்ட் 2. ஓபன் பண்ணா ரெஸ்ரோசால இருந்து ஒரு பெரிய நியூஸ் உலகம் ஃபுல்லா வெறித்தனமா பரவிட்டு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்துக்கு காரணம் நம்ம லூஃபி. இந்த 11 பேருமே வர்ஸ்ட் ஜெனரேஷன் பைரட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு மேல இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சபாடி ஆர்கிபெலகோல ஒன்னா சேர்ந்திருந்தானுங்க. அவனுங்களால எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த எறாவையே இவனுங்க தான் மாத்த போறானுங்கன்னு. அப்படி மட்டும் இவனுங்களால ஏதாச்சும் வார் வந்துச்சு கண்டிப்பா உலகமே ரெண்டா கிழிஞ்சிரும். அதுல அந்த பிளாக் பியர்டு ஜென்டில்மேனும் ஒரு ஆளு. மூஞ்சையும் மூக்கையும் வாயையும் பாத்தீங்களா பாதாள சாக்கடை மாதிரியே இல்ல. அப்படியே கட் பண்ணி அந்த ஜுவல்லரி போனிங்கிற பைரட்டை காட்டுறாங்க. அவர் கடையில பிசா வித்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதை ஆட்டைய போட்டு வந்து கடைக்காரனை கதற விடுவா. அதுவும் அவன் வெட்டிட்டு வரும்போது டப்புன்னு காணாம போய் சின்ன பொண்ணா மாதிரி முன்னாடியே நடந்து போவாளா. அந்த கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ சின்ன பொண்ணாச்சே ஆட்டைய போட்டு போனவன் எங்க போனான்னு சொல்லி வெறிகொண்டு தேடுவான். அவன் நியூஸ் பேப்பர்ல நம்ம லூஃபியும் லாவும் சேர்ந்து டோஃப்ளமிங்கோ சம்பவம் பண்ணிட்டாங்கல்ல அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. அப்படியே கட் பண்ணி ஸ்கை ஐலாண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்கதான் அந்த மாங்குரோ வச்சுங்கிறவன் நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அவன் ஆளுங்க தலைவரே பிரச்சனைன்னு கத்திட்டே வருவானுங்க. ஏன்டா தொண்டைகளிய கத்துறீங்க வீணா போனவனுங்களா. நம்ம இருக்கிறதே ஸ்கை ஐலாண்ட்ல, அதுவும் கைவிடப்பட்ட ஒரு கிளவுட் ஐலாண்டாமா. நமக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது, நம்மள எல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடம் பயங்கரமா அதிரும். என்ன இப்படி அதிருது, டைனோசர் வந்துருச்சான்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் உருவம் கொம்போட வரும். அது வேற யாரும் இல்ல, கைடோ. அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அந்த மாஃபியா கேங் தலைவன் கப்போனுக்கு இந்த மாதிரி லூஃபி எல்லாம் ஒன்னா சேர்ந்து டோஃப்ளமிங்கோவை சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எப்படியாச்சும் சீசரை கண்டுபிடிச்சாகணும்னு அவனை தேடி கிளம்புவாங்க. அப்படியே கட் பண்ணா கிட் பைரட்ஸோட சேஃப் ஹவுஸை காட்டுறாங்க. அவங்க அந்த நியூஸை பார்த்துட்டு பரவாயில்லையே நமக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க, ஆனாலுமே இது அவங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி தான் அப்படின்னு அவங்கள பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருப்பான். மேட்டர் என்னன்னா டோஃப்ளமிங்கோ கூட கைடோ கனெக்ட் ஆயிருக்கான். அப்படின்னா இவங்க டோஃப்ளமிங்கோ மேல கை வச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டா கைடோ கடுப்பாயிருவான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நம்ம ஆளுகளோட டார்கெட்டே கைடோன்னு. ஆக்சுவலா இவனுக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணானுங்க 4 எம்பரர்ல ஒரு ஆளா தான் இருக்கும்னு. இப்பதான் தெரியுது அந்த தடிமாட்டு பையன் கைடோன்னு. இப்ப இவனு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்கல்ல, யூஸ்டஸ் கிட், அந்த பேசல் ஹாக்கின்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராட்ச் மேன் அப்பு. ஆக்சுவலா இவங்களுக்கு பயம் இவங்களோட டார்கெட்ல ஒருவேளை அவங்க கையை வச்சிருவாங்களோன்னு. ஆனா அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இவனுக்கு டார்கெட் யாரு தெரியுமா, ஷாங்க்ஸ். அவனோட கோட்டையை எப்படியாச்சும் சரிக்கணும்னு வெறிகுண்டு பேசிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா கைடோவோட இடத்துக்கு போய் ஒரு நாள் இந்த ட்ரேக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருப்பான். அவனுக்குமே இப்ப இந்த நியூஸ் போகுது. ஆக்சுவலா ட்ரேக்கோட அப்பாவை கொன்னதே டோஃப்ளமிங்கோ தான். இந்நேரத்துக்கு நியாயப்படி இவனுமே அவங்க கூட சேர்ந்து இருக்கணும். ஆனா அவன் மேல எந்த ஒரு விரோதமும் வைக்கல. அவன் அதெல்லாம் கண்டுக்காம கைடோ கிட்ட பேசணும்னு சொல்லி இது எமர்ஜென்சி எங்க இருக்கீங்கன்னு கத்திட்டே போவானுங்க. இந்த மாதிரி ஜோக்கரை காலி பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்மைல் கிடைக்க போறது இல்ல, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு போவானுங்க. ஆல்ரெடி இவனுங்க பஞ்சாயத்து பண்ண போனானுங்களே, இப்ப இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரேக்கு கைடோக்கு அண்டர் கவர்ல வேலை பார்க்கறவன், அதாவது ஒரு ஜுபை. அப்படியே கட் பண்ணா இஷோவை அந்த அக்கைனோ வச்சு கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டு இருப்பான். என்ன வெங்காயத்துக்கிட்ட நேவி ஆளுகளை இப்படி அவமானப்படுத்தின, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதை முதல்ல நீ இங்க தானே ரிப்போர்ட் பண்ணணும், அதை ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்பான். சொல்லி இருக்கலாம், சொன்னா என்ன பண்ணிருப்பானுங்க, இந்த நியூஸ அப்படியே தலைகீழ மாத்திருப்பானுங்க. இத சொன்ன உடனே அவனுக்கே கடுப்பாகும். அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக், எதுக்காண்டி இஷோ இந்த மாதிரி பண்ணான்னு. ஆக்சுவலா இவனும் ஸ்மோக்கரும் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி 7 வார்லாடுங்க இருந்து நேவி ஆளுகளை ஒழுங்கா வேலை பார்க்க விடாம தப்பு பண்ணா கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றானுங்கல்ல. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றது, அவனுங்க பண்ற பஞ்சாயத்து எல்லாமே வெளியில தெரியணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி குரோக்கோடைலோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சது. ஆனாலுமே நேவியால எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம் மட்டும் அங்க ஸ்டார்ஹேட் லூஃபி மட்டும் வரலன்னா அலபாஸ்டா கண்ட்ரியையுமே ட்ரெஸ்ரோசா மாதிரி ஒரு பைரட் தான் ஆண்டுகிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த சம்பவத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவன என்ன பண்ணிட்டானுங்க, லூஃபி குரோக்கோடைல அடிச்சு கஷ்டப்பட்டு அந்த கண்ட்ரியை காப்பாத்தின மாதிரி காமிக்காம கவர்மெண்ட் தான் குரோக்கோடைல் பண்ண தப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அலபாஸ்டாவையே காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டானுங்க. ஸ்மோக்கர்லாம் பயங்கரமா கட்டுப்பாயிருப்பான். நான் மட்டும் கொஞ்சம் பெரிய பதவியில இருந்திருந்தேன்னா நிலைமையே வேறன்னு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தான் இஷோ நடந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வீடியோ கவரேஜ் மூலமா பக்கத்து ஐலாண்டு எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி பண்ணிட்டான். இனிமேட்டு கவர்மெண்டால எதையும் மாத்த முடியாது இல்ல. அப்படியே கட் பண்ணி ஸ்மோக்கரை காட்டுறாங்க. அவன் நியூஸை படிச்சு பார்த்துட்டு இஷோ இந்த மாதிரி பண்ணானான்னு அவனால நம்பவே முடியல. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது டஷிகிக்கு அலபாஸ்டா சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த டைம் அவனோட சாதனையை அப்படியே கவர் பண்ணி மூடிட்டாங்கல்ல. ஸ்மோக்கருக்கு அதான் கடுப்பு. அந்த நிலைமையில இருக்கும்போது அவனால கூட எதுவுமே பண்ண முடியல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் டோரை திறந்துகிட்டு வந்து எங்களுக்கு பசிக்குது சோற போடுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா
அதான் பங்காசால இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்களே அந்த குழந்தைங்க தான் இப்ப டஷிக்கு இவங்க எல்லாத்தையுமே வேகா பங்கோட லேபுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். எப்படின்னு கொஞ்ச நாள் ஆகும். அதனால அது வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருங்கம்மா. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கவனுங்க நல்லா குழந்தை கூட பழகிறாள் சூப்பர்னு பாராட்டுவானுங்க. செருப்புல அடி நாய ஏகப்பட்ட வேலை இருக்குது, வெட்டியா நின்று வேடிக்கையாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, 10 நிமிஷத்துல வந்து பாப்பேன், எல்லா வேலையும் முடிச்சு வைக்கல, வாஷ் பேசின்ல தலைய முக்கி தயிர் சட்டியாலே அடிப்பேன், நன்னா அடிப்பலான்னு திட்டிகிட்டே போவா. அப்படியே நம்ம சஞ்சய் நம்பி புரூக்கோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். அதை மட்டும் காட்ட மாட்டாங்க. ஏன் இந்த நியூஸ் பேப்பர் அவங்களுக்கு போயிருக்காதா? அவங்க ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா? என்ன நான் சொல்றது, கமெண்ட்ல நீங்க கதறது எனக்கு புரியுது, ஆனா அவனுக்கு புரியலையே. சரி, இப்ப இஷோவை என்னென்ன அறுத்து கிழிச்சிட்டு இருப்பான்னா, இப்ப நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவன் எப்படியாச்சும் கவர் பண்ணியே ஆகணும். அதனால அந்த வேலையை பாருன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். என்னால இந்த மாதிரி பொய்யான ஹீரோவாலாம் இருக்க முடியாது, நடந்ததை நடந்தபடி தான் சொல்ல முடியும். வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி பைரட்ஸ் எல்லாத்தையுமே ஹையர் பண்ணி இந்த உலகத்தை பேலன்ஸா வச்சுக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களான்னு சொன்னா அவன் கிளி கிளின்னு இழிப்பான். பக்கத்துல இருக்க நேவி ஆளுகெல்லாம், தலைவரே நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா, ஃப்ளீட் அட்மிரல் கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நீ பண்ண வேலையால நேவியோட ஜஸ்டிஸ்கே அவமானம் அப்படி இப்படின்னு கத்துனா இவன் அதுக்கு மேல கத்துவான். அப்படி உங்களுக்கு அவமானமா இருக்குன்னா பேசாம இருங்க. பண்ற தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில பிரச்சனை வருதுன்னா வரத்தாயா செய்யும் பொய்யால அப்படின்னு கத்தன உடனே பக்கத்துல இருந்த அந்த நேவி ஆளுகெல்லாம் அடிச்சு புரண்டு ஓடிடுவானுங்க. பின்ன அவன் கத்துறத அக்கைனு கிட்ட கடுப்பானா மூக்க கடிச்சு வச்சிருவான். அவ்வளவு கோளாறான கொலகாரப்பைய. அந்த டைம் அவன் செம்ம கடுப்பாயி, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீதான் சரி பண்ணு இஷோ, அதுக்கு லூஃபி ஸ்டார்ஹேட்டோட தலையை என்கிட்ட கொண்டு வா, அதை மட்டும் நீ கொண்டு வரலன்னா இந்த உலகத்துல இருக்க எந்த நேவி பேஸ்குள்ளேயே நீ காலை வைக்க முடியாது, இதுதான் நான் உனக்கு போடுற ஆர்டரும்பா. ஒன்னு இஷோ கொலவெறித்தனமா, இதுதான்டா எனக்கும் வேணும்பா. இங்க இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது, ஆனா அங்க நம்ம லூஃபி சண்டை போட்ட டயர்ல எனக்கு மீட்டு வேணும், எவனாச்சும் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இனி அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இப்போ நம்ம லூஃபி டயர்டா இருக்கும் போதே இஷோ அவனை அட்டாக் பண்ணுவேன்னு கிளம்பிடுவானோ. பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன பண்றாங்கன்னு. டாடா. Yeah!